ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நான் செய்ய போகிறேன்னா வாழைப்பூ வடை செய்ய போகிறேங்க. அதுக்கு பெரிய சைஸ் வாழைப்பூ ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, அதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. வாங்க நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க, இப்படி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு தேய்ச்சிங்கன்னா இதெல்லாம் விரிச்சிரும். இப்போ நம்ம இதில் இருக்கிற அந்த காம்பும் ஒரு வெள்ளையாக ஒன்று இருக்குங்க. அந்த வெள்ளை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் எடுத்தால் போதுங்க. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்படி தாங்க சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோமோ அதை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெரிதாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்னா அந்த பருப்பை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸ் இல்லாமல் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். மிளகாயும் சோம்பும் 1-2 அரைச்சி வச்சுருக்கோம், ரொம்ப நைஸாக அரைக்காமல். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம போட்டு கலந்து விட்டுக்கிட்டு நம்ம வடை தட்டலாங்க. இப்போ பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு வாழைப்பூவை போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கேன் வாழைப்பூ, வெங்காயம், சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த பருப்பையும் இதை போட்டுக்கலாங்க. துவரம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதை போட்டுக்கலாம். இந்த மிளகாயும் சோம்பும் அரைச்சிருக்கோம், காஞ்ச மிளகாய், அதையும் இதில் போட்டுக்கலாம் காரத்துக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வாழைப்பூக்கு ரொம்ப உப்பு வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக போட்டிருக்காங்க. உப்பு போதுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாங்க. வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த கலந்து வச்சுருக்கோம்னா இந்த வாழைப்பூவை நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாங்க. இப்போ நம்ம இதை உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிக்கலாங்க. இந்த ஷேப்புக்கு இருந்தால் போதுங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். இப்படி தட்டி வச்சுக்கலாம். இப்படி தட்டி வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடேறிச்சுங்க. நம்ம அந்த வடையை நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. தட்டி வச்சுருக்க வடையை ஒன்றா எண்ணெயில் போட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஹையில் வச்சிங்கன்னா மேலே கருகி போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகுங்க. நல்லா வேகட்டும். இது வேக கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா வேகட்டுங்க. வெந்தோடனே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி வெந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச வாழைப்பூ வடை எப்படி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெந்தால் போதுங்க, ரொம்ப கருக விட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி உள்ளே நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.